பிறகும் திருப்பூர் சாயப்பட்டறை நிறுவனங்கள் முறைகேடாக சாலைகளுக்கு அடியில் குழாய் அமைத்து சாய கழிவுகளை நொய்யல் ஆற்றில் கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாநகருக்கு உட்பட்ட அரண்மனைப்புதூர், குறிஞ்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதியின்றி இயங்கும் சாயப்பட்டறைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. முறைகேடாக இயங்கும் நிறுவனங்கள் முறைகேடாக சாலைக்கு அடியில் குழாய்கள் பதித்து சாய கழிவுகளை நொய்யல் ஆற்றில் கலக்கின்றன. இதனால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து சாய கழிவுகள் கலப்பதை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏதோ ஒரு வீட்டில் வந்து திருத்தரமா சாயப்பட்ட நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணியை வந்து பாரசாலைகளை கனெக்ஷன் கொடுத்து மாசு ஏற்படுற மாதிரி சாகரையில் கலந்துட்டு இருக்கிறாங்க. இதை பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த நடவடிக்கை எடுக்க கிடையாது. வந்து அதிகாரிகள் வந்து நம்பரை கொடுத்துட்டு போறாங்க, கான்டாக்ட் பண்ணுங்கன்னா அதை கான்டாக்ட் பண்ணா வந்து நடவடிக்கை எடுக்க கிடையாது. திருப்பூரில் செயல்பட்டு வரும் சாயப்பட்டறைகளில் இருந்து கழிவுகளை வெளியேற்ற உயர்நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ஜீரோ டிஸ்சார்ஜ் செய்த பிறகே கழிவு நீரினை வெளியேற்ற வேண்டும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு அதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதால் நொய்யல் ஆற்றில் சாய கழிவுகள் கலப்பது நிறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதிகாரிகளின் மெத்தனமான கண்காணிப்பு பணிகள் காரணமாக நொய்யல் ஆறு மீண்டும் மாசுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகம்